நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா என்னுடைய வீடியோஸை எப்போயுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துடலாம். இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னா, பூ கட்ட தெரியாதவங்க சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கான வீடியோ தான் இது. நிறைய பேருக்கு கெட்ட தெரிஞ்சிருக்கலாம். கெட்ட தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை பூ கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இதே மாதிரி கனமான நூல்கண்டு தேவை. அடுத்து உங்களுக்கு நீங்கள் பூ ப்ளைனாக கட்டினாலும் கட்டிக்கலாம். பூவோட நம்ம நடுவில் இந்த ரோஸ் வச்சா நல்லாயிருக்கும். அதனால் நான் இதே மாதிரி பாக்கெட்டில் ரோஸ் கிடைக்கும் குட்டி குட்டியாக, அதை நான் வாங்கி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி பிச்சிப்பூ எடுத்திருக்கேன். நீங்கள் மல்லிகைப்பூ வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஆனால் புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பிச்சிப்பூ முல்லைப்பூ இதில் கட்டுங்க. அடுத்து சிசர் தேவை. இப்போ நூல் எடுத்துக்கலாம். நூலை எடுத்துக்கிட்டு நூலை நம்ம இந்த 2 விரலால் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இப்போ பூவை நம்ம நூலுடைய மேல் பகுதியில் வைக்கணும். இப்படி மேலே வச்சு நம்ம இப்படி பிடிச்சிக்கணும். அந்த நூலையும் பூவையும் இப்படி சேர்த்து 2 விரலால் பிடிச்சிக்கணும். மேலே 2 பூ, கீழே 2 பூ இதே மாதிரி வைக்கணும். நான் மேலே 2 வச்சுருக்கேன், கீழே 1 வச்சுருக்கேன். இப்போ கீழே இன்னொன்று வச்சுக்கிறேன். இதே மாதிரி வச்சாச்சு. இப்படி வச்சதுக்கப்புறம் இந்த 2 விரலால் நம்ம பிடிச்சிக்கிட்டு இந்த பூவை ஒரு சுற்றி அந்த நூலை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம இந்த 2 விரல்களால் ரைட் சைடு கையில் இருக்கக்கூடிய 2 விரலை வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு நூலை இப்படி எடுத்து இப்படி பூவுக்கு மேலே கூடி நம்ம அந்த நூலை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதே மாதிரி விரலால் பிடிச்சி நம்ம அந்த நூலை இழுத்தோம்னா நமக்கு முடிச்சு விழுந்துடும். முடிச்சு விழுந்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த நூலை இழுத்திங்கன்னா நமக்கு டைட்டாயிரும். அடுத்து இன்னொரு முடிச்சு போட்டுக்கலாம். இது ஸ்டார்டிங் பண்ணுற இடம் அப்படின்றதுனால நம்ம 2 முடிச்சு போட்டுக்கலாம். இதே மாதிரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி மேலே 2 பூ, கீழே 2 பூ வச்சுக்கலாம். நூலுக்கு மேலே 2 வச்சுருக்கேன், கீழே 2 வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் அதே மாதிரி தான் நம்ம இந்த 2 விரலால் அந்த நூலை எடுத்து இதே மாதிரி பூவுக்கு மேல் பகுதி கூடி சுற்றி இப்படி இழுத்துக்கலாம். அடுத்து நமக்கு இப்போ 2 லைன் முடிஞ்சிருக்கு. அடுத்து இப்போ 3வது இது வைக்க போகிறேன்னா, மேலே 2 பூ, கீழே 2 பூ வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு சுற்றிட்டு இப்படி அந்த கேப்புக்கு உள்ளே கூடி மேலே நம்ம நூலை விட்டு இழுத்துக்கலாம். இழுத்துட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த சைடு நமக்கு லூஸாக இருந்தால் நம்ம இதே மாதிரி விரலை வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்தோன்னா நமக்கு டைட் ஆயிரும், கேப் இல்லாமல் வரும். ஆனால் புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கேப் வரத்தான் செய்யும். போக போக ப்ராக்டிஸ் ஆனோடனே உங்களுக்கு சரியாயிரும். இப்போ நான் ரோஸ் எடுத்திருக்கேன். அந்த ரோஸ் நடுவில் வச்சுக்கலாம். அந்த ரோஸ் நடுவில் வச்சு நம்ம அதே மாதிரியே 2 முடிச்சு போட்டுக்கலாம். ரோஸ் கொஞ்சம் கனமாக இருக்கும், அதனால் 2 முடிச்சா போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் பூ வச்சுக்கலாம். மேலே 2 பூ, கீழே 2 பூ வச்சாச்சு. அதே மாதிரி நம்ம பூவை இப்படி சுற்றி மேலே கூடி நம்ம விரலை விட்டு இப்படி பிடிச்சி இழுத்துக்கலாம். இழுத்து இதே மாதிரி இழுத்து விட்டுறணும். நீங்கள் மல்லிகைப்பூவில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு வராது. ஏன்னா அதில் மல்லிகைப்பூவில் காம்பு சிறுசாக இருக்கும். அதனால் புதுசாக கட்டுறவங்க மல்லிகைப்பூவில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி பிச்சிப்பூ, முல்லைப்பூ இதே மாதிரி காம்பு நீளமாக இருக்கிறத வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சுற்றியாச்சு. அதே மாதிரி தான் சுற்றி நம்ம மேலே கூடி விட்டு இழுத்தாச்சு. புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் தள்ளி கூட பூ கட்டி பாருங்கள். பக்கத்தில் தான் கட்டணும் அப்படின்னு இல்லை. போக போக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி நல்லா க்ளோஸில் வந்துடும். இப்போ ஃபுல்லாக கட்டியாச்சு. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த ரோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நடுவில் வச்சு கட்டிக்கோங்க. இல்லை எனக்கு ப்ளைன் பூ தான் வேணும் அப்படின்னா
ப்ளைன் பூவாக கூட நீங்கள் கட்டிக்கலாம். ரோஸ் வச்சா வந்து நமக்கு வந்து இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதனால தான் நான் ரோஸ் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா SM Arts தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.